ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு ஹேண்ட்மேட் சோப் ரெடி பண்ண போகிறோம். அது நம்ம சாண்டில் சீடு ஆயிலேருந்து பண்ணுவோம். இதுதான் சாண்டில் சீடு. உங்களுக்கு இதிலேருந்து நாங்கள் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆயில் எடுத்து சோப் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிம்னிக் ஆசிட்னு ஒரு ஃபேட்டி ஆசிடு. அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முகத்தில் வர கருப்பு புள்ளி சுருக்கம் இதெல்லாமே நல்லா குறையுது. நம்ம இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் எல்லாமே சேர்த்து ஒரு பேஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டர்ஸ் எல்லாமே போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது டைட்டானியம் டை ஆக்சைடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்டில் ஃப்ரூட்டு, அப்புறம் ஃப்ராக்ரன்ஸு சோப்புக்கு தேவையான வாசனை கொடுக்கறதுக்காக. இது தண்ணி, இது லை. இந்த லை வச்சு தான் நம்ம இந்த ஆயில் ஊற்றும்போது அது சோப்பாக மாறும் நமக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஆயில் நான் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடில் போட்டிருக்கேன். இது நமக்கு ஆயிலில் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம நல்லா கலந்து விட்டுறோம். இல்லைன்னா சோப்பில் பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டாக நிற்கும். பிளெண்டரில் கலந்து எடுத்துக்கலாம். இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த ஆயிலே சேர்த்துக்கலாம். நம்ம பிளெண்டர் போட்டோம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சோப்பு ரெடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஹேண்ட் விஸ்க்லேயும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் அளவில் பண்ணும்போது நம்ம இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு போட்டதுக்கு அப்புறமா திரும்ப பிளெண்டரில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் லை ஊற்றிக்கலாம். ஃப்ரூட் பவுடர் இதில் போட்டுடலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஊற்றிக்கிறேன் நான். பாதி இதில் ஊற்றிக்கலாம், பாதி இன்னொரு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த லை வாட்டரை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது பண்ணும்போது நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 இந்த ஹேண்ட் விஸ்கரில் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் பண்ண வேண்டி வரும். பிளெண்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். இதில் பாதி அளவு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலராக வரும். உங்களுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும்னா மொத்தமாகவே இதிலே போட்டு கலந்துக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஊற்றி நம்ம கலந்துருக்கோம். இதில் மீதி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சோப் மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரேஸ் வரும். இதுதான் அளவு உங்களுக்கு. இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த இதிலே ஊற்றிடலாம். இப்போ நாம் சோப்பு ரெடி பண்ணி இது மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். இது ஒரு 24 மணி நேரம் இது மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிற சோப்பு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நேற்று நம்ம செஞ்ச சோப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். அன்மோல்டு பண்ணியாச்சு. இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சோப்பெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த சோப்பு 1 மாதம் க்யூரிங் டைம் இருக்குது இதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். எங்கள் வெப்சைட்டு அட்ரஸ்ஸு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வெப்சைட்டில் 50% ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் சாண்டில் சீடு ஆயில் நீம் சோப்பு ரெடி பண்ணலாம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.